அறிவித்தொடர் அமைப்பு நமது பண்டைய நீர்ப்பாசன பாரம்பரியத்தின் மரபு. நாம் இப்போது 5 அறிவித்தொடர் அமைப்புகளும் இணைந்த மகாவெவ குலத்தின் மீதே இருக்கிறோம். இன்றும் நாம் உயிர் வாழ்வது அறிவித்தொடர் அமைப்பினால் தான். உங்களுடையதும் எங்களுடையதுமான இந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட அறிவித்தொடர் மேலாண்மை குழுவை பற்றியே நான் இப்போது பேசப்போகிறேன். அறிவித்தொடர் மேலாண்மை குழு என்பது பண்டைய காலத்திலிருந்தே நாகரிகத்தின் தொடக்கமும் வளர்ச்சியும் தண்ணீரிலிருந்தே தோன்றியது என்பதை நாம் அறிவோம். மல்வத்தோயா மற்றும் கிரிந்தியோயா போன்ற ஆற்றுப்படுக்கைகளை சுற்றி உருவான எங்கள் பழைய குளக்கிராமம் எண்ணக்கரு சிறிய குளங்கள் மற்றும் துணை ஆறுகளால் இணைக்கப்பட்ட ஒரு நல்ல நீர்பிடிப்பு பகுதியை கொண்டிருந்தது. இந்த அமைப்பினுள் மக்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு நிர்வாக அமைப்பின் கீழ் வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டனர். நாங்கள் இதனையே அறிவித்தொடர் அமைப்பு என கூறுகிறோம். அறிவித்தொடர் மேலாண்மை குழு என்று அழைக்கப்படுவதை சட்ட பின்னணி உள்ளதா? 1968 ஆண்டின் 48ஆம் இலக்க கட்டளை சட்டத்தின் நீர்ப்பாசன திருத்தம் மூலம் திருத்தப்பட்ட 1946ஆம் ஆண்டின் 32ஆம் இலக்க நீர்ப்பாசன கட்டளை சட்டத்தின் பிரிவுகள் 1 ஆனா 1, 2, 3, 4 அடிப்படையில் 3/8/2023 அன்று சமநல சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்ட 2023 6ஆம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் அறிவித்தொடர் மேலாண்மை குழுக்களை நிறுவுதல் மற்றும் பராமரித்தல் போன்றவை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த அறிவித்தொடர் மேலாண்மை குழுவுக்கான சட்ட பின்னணி இப்படித்தான் உருவாகியுள்ளது. இவ்வாறு நிறுவப்பட்ட அறிவித்தொடர் மேலாண்மை குழு பல நோக்கங்களை கொண்டுள்ளது. இயற்கை வள மேலாண்மைக்காக அரசு அதிகாரிகள் மற்றும் பயனாளிகளை ஒன்றிணைக்கும் ஒரு நிறுவன அமைப்பின் மூலம் ஒருங்கிணைந்த அணுகுமுறையுடன் பணியாற்றுதல், நீர்ப்பாசன, விவசாயம், கால்நடை நடவடிக்கைகள் மற்றும் நன்னீர் மீன்பிடித்தலுக்கு நீர் வழங்குதல், வன வளங்களையும் வனவிலங்குகளின் தேவைகளையும் சமநிலையில் பராமரித்தல், உலர்ந்த நிலத்தடி நீர்மட்டங்களை பராமரித்தல், வீட்டுத் தோட்டக்கலை உட்பட வீட்டு நீர் தேவைகளை முறையாக நிர்வகித்தல், விவசாய நோக்கங்களுக்காக தண்ணீரை பயன்படுத்துபவர்கள் உட்பட அறிவித்தொடர் அமைப்பின் பராமரிப்பில் பயனர்கள் மற்றும் பங்குதாரர்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளுதல். எனவே இந்த இலக்குகளை அடைவதற்கு யார் பங்களிப்பார்கள் என்று பார்ப்போம். பிரதேச மட்டத்தில் தொடர்புடைய அறிவித்தொடர் அமைப்பு ஒரு பிரதேச செயலக பிரிவை மட்டுமே சேர்ந்ததாக இருந்தால் அந்த பிரிவின் பிரதேச செயலாளர் குழுவின் தலைவராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படுவார். அறிவித்தொடர் அமைப்பு 2 பிரதேச செயலக பிரிவுகளின் கீழ் வந்தால் 2 பிரதேச செயலாளர்களும் குழுவின் இணைத்தலைவர்களாக செயல்படுவார்கள். அறிவித்தொடர் அமைப்பு 2 மாவட்டங்களைச் சேர்ந்ததாக இருந்தால் தொடர்புடைய மாவட்ட செயலாளர்கள் இணைத்தலைவர்கள் பதவியை வகிப்பார்கள். இந்த குழுவின் செயலாளர் அறிவித்தொடர் அமைப்பைச் சேர்ந்த விவசாய மேம்பாட்டு மையத்தின் பிராந்திய அதிகாரி ஆவார். இருப்பினும் அறிவித்தொடர் அமைப்பு 2 பிரதேச செயலக பிரிவுகளின் கீழ் வந்தால் அறிவித்தொடரில் அதிக எண்ணிக்கையிலான நீர்ப்பாசன முறைகளை கொண்டுள்ள விவசாய சேவைகள் பிரதேச அதிகாரி குழுவின் செயலாளராக செயற்படுவார். அறிவித்தொடர் அமைப்பு 2 மாவட்டங்களைச் சேர்ந்ததாக இருந்தால் அதிக நீர்ப்பாசன முறைகளை கொண்ட மாவட்டத்தின் விவசாய சேவைகள் மாவட்ட துணை ஆணையாளர் அல்லது உதவி ஆணையாளர் அதன் செயலாளராக செயற்படுவார். குழு தலைவரின் ஆலோசனையின் பேரில் குழுவின் செயலாளரால் குழு கூட்டம் கூட்டப்படுகிறது. அரசு நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் அதிகாரிகள், சமக்கார் அமைப்புகள் மற்றும் பிற கிராமப்புற சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட மொத்தம் 27 பேர் உறுப்பினர்களாக காணப்படுவார்கள். இவ்வாறு நிறுவப்பட்ட அறிவித்தொடர் மேலாண்மை குழுவின் பங்கு என்ன என்பதை பார்ப்போம். 2023 6ஆம் இலக்க தேதியிட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏராளமான செயல்பாடுகளில் சிலவற்றில் கவனம் செலுத்துவோம். முதலாவதாக அறிவித்தொடர் அமைப்புக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும். உதாரணமாக குளங்கள் கிராமங்களின் மறுமலர்ச்சி திட்டத்தால் புனரமைக்கப்பட்ட அறிவித்தொடர் அமைப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது 7 முக்கிய அணுகுமுறைகள் மூலம் அறிவித்தொடர் மேலாண்மை குழுவின் முதலாவது செயல்முறைக்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது நீர்ப்பாசன அமைப்பு மேம்பாட்டு திட்டம். இதன் மூலம் தமது நீர்ப்பாசன அமைப்புகள் தொடர்பான சீர்திருத்த திட்டங்கள், நீர்ப்பாசன அமைப்புகளின் வடிவமைப்பு தகவல், நீர்ப்பாசன அமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டிருந்தால் அந்த பணிகள் பற்றிய தகவல்கள் இணைக்கப்பட வேண்டும்.
விவசாயம், கால்நடைகள், மீன்வளம், வீட்டுத் தோட்டங்கள் மற்றும் நெல் வயல்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான காலநிலை மாற்றங்களுக்கு முகங்கொடுக்கத்தக்க விவசாய திட்டத்தின் கட்டமைப்புக்குள் சிறுபோகம் மற்றும் பெரும்போகத்துக்கு மேலதிகமாக இடைக்கால உணவுப் பயிர்களை வளர்ப்பதற்கு ஏற்ற பயிர்கள் தொடர்பான வேளாண் வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் குளத்தின் நீர்மட்டத்துக்கு ஏற்ப பரிந்துரைகளை வழங்குதல், காலநிலைக்கு ஏற்ற விவசாய வீட்டுத் தோட்டங்களை உருவாக்குதல், வணிக விவசாய நிலங்களை காலநிலைக்கு ஏற்ற விவசாயமாக மேம்படுத்துதல், நன்னீர் மீன் வளர்ப்பு மேம்பாடு, கால்நடை வளர்ப்பு மற்றும் பிற வாழ்வாதார மேம்பாடு, காலநிலைக்கு ஏற்ற வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பது மற்றும் சந்தைப்படுத்தலை ஊக்குவித்தல் ஆகியவை இத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நீர்ப்பாசன அமைப்புகளின் செயற்பாடு, பராமரிப்பு மற்றும் பேரிடர் மீட்பு திட்டம். அங்கு பேரிடர் மீட்பு பணியின் கீழ் அறிவுத்தொடர் அமைப்பில் உள்ள ஒவ்வொரு குளத்திலும் காணப்படும் நீர்மட்டம் குறித்த தினசரி தகவல்களை பெற்றுக்கொள்ளல், அதன் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளல், 10 நாள் வானிலை முன்னறிவிப்பின் அடிப்படையில் தேவையான நீர் மேலாண்மை முடிவுகளை எடுத்தல், புயல்கள் போன்ற வானிலை மாற்றங்களின் அடிப்படையில் நீர்ப்பாசன முறைகளை பாதுகாக்க நீர் கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் அதிகாரிகள் தேவையான முடிவுகளை எடுத்தல், குளத்தின் நீர் கொள்ளளவு நிரம்பி வழியும் அளவை விட அதிகமாக இருக்கும்போது குளத்திலிருந்து அதிகப்படியான நீரை அகற்றுவது தொடர்பாக பேரிடர் மேலாண்மை மையம், விவசாய சேவைகள் திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகத்துடன் இணைந்து மேற்பார்வை, முடிவெடுத்தல் மற்றும் பின்னாய்வு செய்தல், நீர் கட்டுப்பாட்டாளர்களிடையே சிறந்த ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல். மேலும் நீர்ப்பாசன அமைப்பு ஆய்வு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு விவசாயிக்கும் பருவத்துக்கு ஏற்ப பயிரிட வேண்டிய நெல் வயல்களின் அளவையும் நீர்ப்பாசன முறைகளின் கீழ் பயிரிடப்படும் பயிர்களையும் தீர்மானித்தல், ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப நீர்ப்பாசன அமைப்புகள் எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும் மற்றும் அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை கண்காணித்தல், நீர்த்தேக்க நீரை விநியோகிக்கும் பணிகள், வானிலை முன்னறிவிப்படும்படி நீர் வெளியேற்றம் குறித்த தகவல்களை பெறுதல், ஒவ்வொரு பருவத்திலும் குளத்தின் நீர் கொள்ளளவை பொறுத்து பயிரிடக்கூடிய பயிர்களின் வகையை தீர்மானித்தல் ஆகியவை விவசாய சேவை திணைக்களம் மற்றும் கமநல திணைக்களத்துடன் இணைந்து தீர்மானிக்கப்பட வேண்டும். பராமரிப்பு நிதியை திரட்டுதல், அவற்றை செலவிடுதல் மற்றும் அவற்றின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்தல் ஆகிய முறைகளையும் அறிவுத்தொடர் மதிப்பாய்வு குழு செய்தல் போன்றவற்றை இந்த திட்டம் உள்ளடக்கியது. சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு திட்டம். நீர்ப்பாசன அமைப்புகளின் எல்லைகளை ஆய்வு செய்து குறித்தல், வனப்பகுதியை விரிவாக்கல் மற்றும் பாதுகாத்தல், குளங்களுக்கு மேலே உள்ள நிலங்களுக்கான மண் மற்றும் நீர்ப்பாசன முறைகள் மற்றும் விளைச்சல் குன்றாத பயிர்களை அறிமுகப்படுத்துதல், இதன் மூலம் சுற்றுச்சூழல் அமைப்புகளை நிர்வகித்தல், சுற்றுச்சூழல் மட்டத்தில் பல்லுயிர் மற்றும் வேளாண் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்தல், மேற்காடு மற்றும் கட்டக்காடு போன்ற சுற்றுச்சூழல் அமைப்புகளை மேம்படுத்துதல் போன்றவை ஆகும். குறிப்பாக சுற்றுச்சூழல் அமைப்பை அடிப்படையாக கொண்ட விவசாய நிலங்களை பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்தப்படுவதுடன் இந்த நோக்கத்திற்காக சந்தை சார்ந்த வனவேளாண்மை காடுகள் மூலம் பசுமை பரப்பை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குடிநீர் மேலாண்மை திட்டம். தற்போது உள்ள குடிநீர் வசதிகளை அடையாளம் காணுதல், அந்த பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்களை கண்டறிந்து அந்த ஆதாரங்களை பாதுகாத்து அவற்றின் தரத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்தல், தொடர்ச்சியான சுத்தமான குடிநீர் வசதியை உறுதி செய்தல், தொடர்ச்சியான நீர் விநியோகத்துக்கான விருப்பங்கள் மற்றும் தீர்வுகளை அடையாளம் காணுதல், மழைநீர் சேகரிப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட நீர் வடிகட்டுதல் அமைப்புகள் மூலம் தீர்வுகளை வழங்குவதில் இது அடங்கும். நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம். நிலமேற்பரப்பு நீர் எவ்வாறு நிலத்துக்குள் ஊடுருவி நிலத்தடி நீர்நிலைகளில் இணைகிறது என்பதை கண்டறிந்து நீரை மறு ஆதாரப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்தல். இதற்காக மேற்பரப்பு நீரோட்டத்தின் வேகத்தை குறைப்பதற்காக நீரை தக்க வைக்கும் வடிகால்களை அமைத்தல், சமவெளி நிலங்களில் மண் அணைகள் கட்டுதல், காடுகளில் மரத்தடி தாவரங்கள் உருவாகும் வகையில் மண்ணில் தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளும் தாவரங்களை வளர்க்கவும் நடவடிக்கைகள் எடுத்தல், மேலும் தற்போதுள்ள நிலத்தடி நீர் மட்டத்தின் தன்மையை அடையாளம் காணவும் விவசாய கிணறுகள் மற்றும் குழாய் கிணறுகளின் முறையான மேம்பாட்டுக்கு தேவையான முடிவுகளை எடுக்கவும் குளத்தொடர் மேலாண்மை குழு வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிமுறைகளை வழங்க வேண்டும். நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அடையாளம் காணுதல் மற்றும் மழைநீரை நிலத்தடியில் சேமிப்பதற்காக முன்மொழியப்பட்ட இடங்களை அடையாளம் காணுதல், மேலும் அந்த நோக்கத்துக்காக தேவையான நடவடிக்கைகளை எடுத்தல்.
அங்கு அறிவித்தொடரை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு வலுவான கிராம அளவிலான தலைமை குழு நியமிக்கப்படும். மேலும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரிகளுடன் கூட்டங்கள், கலந்துரையாடல்கள், முடிவெடுப்பது மற்றும் பரப்புரை மூலம் விரும்பிய இலக்குகளை அடைய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அறிவித்தொடர் அமைப்பை நிலையான முறையில் பராமரிப்பதற்காக மேம்பாட்டு முன்மொழிவுகளை அறிக்கையிடல், மண் மேலாண்மை, நீர் மேலாண்மை முறைகள் மற்றும் பயிர் முறைகள் போன்ற மேலாண்மை நடைமுறைகள் தொடர்பாக தீர்மானம் எடுத்தல், சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மற்றும் தொழிற்பாடுகளை சமர்ப்பித்தல், விவசாயம் மற்றும் அத்துடன் தொடர்புடைய நவீன தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலுடன் இணைக்கும் செயல்முறையை அடையாளம் காணுதல், நீர் ஆதாரங்களை அடையாளம் கண்டு அவற்றை பாதுகாப்பதற்கான திட்டங்களை சமர்ப்பித்தல், பேரிடர் அடையாளம் காணல் மற்றும் பேரிடர்களை தணிப்பதற்கான திட்டங்களை முன்வைத்தல். மேலும் அறிவித்தொடர் மேலாண்மை குழுவுக்கு ஒரு நல்ல நிறுவன கட்டமைப்பு உள்ளது. அதன்படி 2023 6ஆம் இலக்க சுற்றறிக்கையின்படி அறிவித்தொடர் நீர்வள அபிவிருத்தி மற்றும் மேலாண்மை திட்டங்களை செயற்படுத்துதல், அறிவித்தொடர் மேலாண்மை குழு முடிவுகளை எடுக்கவும் பின்தொடர்தல் நடவடிக்கைகளுக்காகவும் குறிப்பிட்ட காலப்பகுதியிலும் மற்றும் தேவையான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் குழுவானது ஒன்று கூடுகிறது. அறிவித்தொடர் மேலாண்மை குழு உறுப்பினர் நிறுவனங்கள் மற்றும் சமூகத்துடன் இணைந்து மேலாண்மை திட்டங்களை செயற்படுத்துகிறது, கண்காணிக்கிறது மற்றும் பின்னாய்வு செய்கிறது. இங்கே அறிவித்தொடர் மேலாண்மை குழு என்பது இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை மாதிரியை ஏற்படுத்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சிறந்த நிறுவன வழிமுறை ஆகும். ரெண்டாயிரத்தி 23 6 சுற்றறிக்கையின் 2வது செயற்பாடு அறிவித்தொடர் மேலாண்மை குழு உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் பிரச்சினைகள், பரிந்துரைகள் மற்றும் திட்டங்களுக்கான தீர்வுகளை வழங்குதல். அதன் கீழ் கிராம மட்டத்தில் செயற்படும் சமூக அமைப்புகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குழுவானது குழு கூட்டத்துக்கு முன்னாக ஒன்று கூடி அவர்களின் திட்டங்கள், பிரச்சினைகள் மற்றும் கருத்துகள் பற்றி விவாதித்து அதனை அறிவித்தொடர் மேலாண்மை குழுவிடம் சமர்ப்பிக்கிறது. இங்கு அறிவித்தொடர் மேலாண்மை குழுவுக்குள் விவாதிக்கப்படும் தலைப்புடன் தொடர்புடைய அரசு நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளின் பங்கேற்பு கட்டாயமானதாகும். இது கட்டுமானம் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகளில் உள்ள குறைபாடுகளை கண்காணித்தல், பின்தொடர்தல் மற்றும் தேவையான அனுமதிகளை பெறுவதற்கு எளிதாக்குகிறது. மூன்றாவது செயற்பாட்டின் கீழ் நில உரிமை உள்ள விவசாயிகள் மற்றும் நிலத்தை பயன்படுத்துவோருடன், அதாவது அறுவடை பருவத்திற்கான கூட்டங்களை நடத்துவதற்கு தேவையான ஆரம்ப நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து தேவையான அடிப்படை முடிவுகளை எடுப்பதில் விவசாயிகளுக்கு உதவுதல். அதன் கீழ் அறிவித்தொடருக்கான பருவத்திற்கு முந்தைய கூட்டங்களை நடத்துதல், நீர்ப்பாசன அமைப்பு, விவசாய அமைப்பு மட்டத்தில் பருவ கூட்டங்களை நடத்துவதற்கான தேதிகள் மற்றும் நேரங்களை தீர்மானித்தல், பருவ திட்ட அறிக்கையை செயற்படுத்துதல், முன்னேற்ற அறிக்கைகளை கோருதல் மற்றும் கண்காணித்தல். குளங்கள் அடிப்படையில் பராமரிப்பு நிதியின் மூலமாக வளர்ச்சி தொடர்பான இலக்குகளை அடைதல் மற்றும் கண்காணித்தல், மாவட்ட அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ வழங்கப்படும் பருவகால வேளாண் வானிலை ஆலோசனைகளை விவசாயிகளுக்கு எடுத்துச் செல்லல், அறுவடை இலக்கை அடைதல் மற்றும் விளைச்சல் தொடர்பான பதிவுகளை மேற்கொள்ளல், அறுவடைக்கு முந்தைய மற்றும் அறுவடைக்கு பிந்தைய சேதங்கள் குறித்த அறிக்கையை பெறுதல், பருவ காலத்துக்கான பாசன நீர் பயன்பாடு மற்றும் மழைப்பொழிவு குறித்த பதிவுகளை வைத்திருத்தல், அறிக்கைகளை சமர்ப்பித்தல், உரங்கள், விதைகள் மற்றும் இயந்திரங்கள் போன்ற விவசாய உள்ளீடுகளை முறையாக கொள்முதல் செய்வதற்கான வழிகாட்டுதல் போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நான்காவது செயல்முறை நீர் நுகர்வோரின் நிலம், நீர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதனை நோக்கமாக கொண்டு செயற்படுதல். இதன் கீழ் உலர் வலயத்துக்கு உகந்த பயிர்களை பயிரிடுதல், மண்ணரிப்பை குறைக்க குளங்களுக்கு மேலே உள்ள நிலங்களுக்கு சமச்சீரான வரப்புகள் மற்றும் வயல் பாத்திகளை தயாரித்தல், மண் பாதுகாப்பு முகடுகளை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணரிப்பை குறைத்தல், வீட்டுத் தோட்டத்தை சுற்றியுள்ள மண்ணரிப்பை குறைக்கவும், காட்டு விலங்குகளிடமிருந்து ஏற்படும் சேதங்களுக்கு எதிராக கூடுதல் பாதுகாப்பை வழங்கவும், கிளிசீரியா, ஆடாதோடை அல்லது எலும்பிச்சை ஆகியவற்றை பயன்படுத்தி உயிர் வேலியை அமைத்தல். முன்னர் விவசாயிகள் தங்கள் பிரச்சனைகளை முன்வைக்க விவசாய அமைப்புகள் மற்றும் கமத்தொழில் அமைச்சு, கமநல அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் போன்ற அனைத்து அரசு நிறுவனங்களும்
அதிகாரிகளுடனான ஒவ்வொரு சந்திப்புக்கும் தனித்தனி நாட்களை ஒதுக்க வேண்டியிருந்தது. குறுகிய காலத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை. எனவே வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம், கமத்தொழில் அமைச்சு மற்றும் கமநல சேவைகள் நிலையம் ஆகியவற்றின் அதிகாரிகளை அறிவுத்தொடர் மேலாண்மை குழுவுக்கு ஒன்றிணைத்த பின்னர் மிக குறுகிய காலத்தில் குறித்த ஒரு இடத்தில் வைத்து கூட்டாக கலந்துரையாடி விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற முடிந்துள்ளது என்று நான் நினைக்கிறேன். மேலும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு அரசு அதிகாரிகள் தீர்வுகளை கண்டறிந்துள்ளார்களா என்பதை பார்ப்பதற்காக ஒரு மாதத்துக்குள் முன்னேற்ற மதிப்பாய்வு செய்யப்படுவது நன்று. நாங்கள் இப்போது அறிவுத்தொடர் ஒன்றிலேயே இருக்கிறோம். இவ்வளவு காலமாக நாங்கள் விவசாயிகள் அமைப்புகளாக தனித்தனியாகவே தீர்மானங்களை எடுத்தோம். நாங்கள் தனித்தனியாக பணியாற்றிய போது பல பிரச்சனைகளை எதிர்கொண்டோம். எங்கள் பயிர்களுக்கு போதுமான தண்ணீர் இல்லை என்றால் இந்த விவசாயிகள் அமைப்புகளுடன் நாங்கள் இணைந்து செயற்படாததால் மேலே உள்ள குளத்திலிருந்து எங்களுக்கு தண்ணீர் வழங்கப்படவில்லை. அவ்வாறே மேல் குளத்தில் இருந்து நிரம்பி வழியும் தண்ணீர் எங்கள் பயிர்களை சேதப்படுத்தியது. மேலும் ஒரே நேரத்தில் பயிரிடாததால் எங்கள் வயல்களில் நோய்கள் ஏற்பட்டன. அறிவுத்தொடர் மேலாண்மை குழு நிறுவப்பட்ட பிறகு விவசாய அமைப்புகளும் அரசு அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து நமக்கு தேவையான முடிவுகளை எடுத்த பின்னர் நம்மால் இந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு கிடைத்திருக்கிறது. அறிவுத்தொடர் மேலாண்மை குழுவில் இந்த குளங்களுக்கு மேலே உள்ள காப்பு பகுதியை புனரமைத்து அதனை மேம்படுத்த முடிவு செய்தோம். நாங்கள் அதை வெற்றிகரமாக செய்தோம். எங்கள் பாதைகளை மீண்டும் சீர் செய்து கொண்டோம். நாங்கள் நீர் கசிவு பாதைகளை பற்றியும் விவாதித்து அவற்றை சரி செய்து கொண்டோம். தண்ணீரை பாதுகாப்பதற்காக சிறு வாய்க்கால்களை வெட்டி மற்றும் மண்ணரிப்பு தடைகளை கட்டுவது பற்றியும் பேசி அதனையும் செய்து கொண்டோம். அவ்வாறே காட்டு விலங்குகளிடமிருந்து ஏற்படும் சேதத்தை குறைக்க வனவிலங்கு திணைக்களத்துடன் ஒருங்கிணைந்து இந்த குழுவின் மூலம் அதனையும் செய்தோம். அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்த அறிவுத்தொடர் அமைப்பாக ஒன்றிணைந்ததாலேயே இவை அனைத்தையும் நம்மால் சாதிக்க முடிந்திருக்கிறது. இந்த திட்டத்துடன் தொடர்பு பட்டுள்ள அனைத்து அரசு நிறுவனங்களும் ஒன்றாக ஒன்றிணைகின்றன. மேலும் குறிப்பாக விவசாய அமைப்புகளின் அதிகாரிகள் மற்றும் கிராம மக்களின் பங்கேற்பின் மூலம் கூட்டு முயற்சி என்ற கருத்தாக்கத்திற்குள் அனைத்து முடிவுகளையும் நாங்கள் எடுக்கின்றோம். அவ்வாறில்லையெனில் எமக்கு மற்ற இடங்களில் போல குறிப்பாக அரசு துறையினால் இவ்வாறான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது திட்டத்திற்கு தேவையான தீர்மானங்களை அரச அதிகார சபையோ அல்லது அரச அதிகாரிகளோ தான் எடுப்பார்கள். இந்த திட்டத்திலுள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால் இங்கு கிராம மக்களே தனக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றனர். தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் அதனை நிர்வாக குழு தீர்மானிக்கும். எனவே இந்த நிர்வாக குழுவின் மூலம் நாங்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுள்ளோம். அறிவுத்தொடர் அமைப்பின் நீர் மற்றும் அதன் இயற்கை வளங்களை நிலையான முறையில் நிர்வகிப்பதற்கும் அதன் நீண்டகால பயன்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை மூலம் அறிவுத்தொடர் அமைப்பில் வாழும் சமூகத்தின் வாழ்வாதாரம் மற்றும் வருமானங்களை வலுப்படுத்துவதற்கும் அறிவுத்தொடர் மேலாண்மை குழுவால் மேற்கொள்ளப்படும் பணி மகத்தானது.